என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பேராண்டி? குளிச்சிட்டு இருக்கேன்டா. குளிச்சிட்டு வரேன். குளிச்சது போதும், உடம்பு தேஞ்சு போறேன். சீக்கிரமா வா. விட மாட்டாரு போல இருக்கே. ஐயோ, பிக்குமுடி எங்க போச்சு? சோப்பா முடிய தேடுறியா? அது எங்கிட்ட இருக்கு. வேணுமா கழுவி வெளியே வா. ஐயோ, சும்மா மாட்டிக்கிட்டேன். சக்கரை கோட்டை கம்மாவில சாஞ்சி கிடக்கிற வெள்ளரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அவன் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நடின்னு சொன்னான். அவன் நடின்னு சொன்னா நீ நடிச்ச. இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன். போய் கடிச்சிரு. புருஷனை தவிர வேற யாரையும் கடிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா. வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதான். நேத்து கிழவிகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோழி குழம்பு, அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டிதான் பின்னி. அண்ணே, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிழவி என்ன விட ஓமனதான் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிழவி கையால ஒரு நாள் சாப்பிட வைக்க கால. ஆமா, என்ன கிழவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்கண்ணே கிழவி? என்னது என்னது? ஐயோ, இது இங்க என்ன மேக்க போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. கையில காப்பு போடும்போது பாத்துட்டா அவன் கையத்தோட எனக்கு ஏமாத்துறீங்களா? சரிங்களா? இதே வேலையை போச்சு போங்க. வாகனம் தம்பி. தம்பி தம்பி, என்னையா இந்த பைத்திய விட்டு? நான் மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி. அதுக்கு தான் நேரத்தை விட்டு போச்சோன்னே. எங்க அக்கா மகளை பேசல ரூம் எடுத்து தங்க வைக்க போறேன்னு கூட்டி போறேன். அது தம்பி, எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க. அசிங்கப்படாம நான் பாத்துக்கிறேன். நேற்றுக்கு நீ தானே எனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை எல்லாம் ஊட்டி விட்ட. இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி விட இந்த முண்டா வேற தண்டா. அப்படின்னா இது தண்டத்தை போக சொல்லு. நீ பாடலாமா? மாத்திரை விளையாட்டு விளையாடலாமா? முத மாமா போடுங்க, அப்புறம் நீ போடணும். சீக்கிரம் போடுற மாமா. புடிச்சுக்கோ. போடு 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 போடு. பைத்தியமா இருந்தாலும் பேர் சூப்பரா இருக்கு. சொத்து வேற அதிகமா இருக்கு. மாத்திரை விளையாட்டு காமிச்சு மட்டைக்கிற வேண்டியதான். நான் போடுறதா? நானும் மாத்திரை விளையாட்டுக்கு வரட்டா? இந்த விளையாட்டுல சேர்க்க மாட்டேன். நீ வாடா. ஐயா, அவன் சின்ன பையன், இந்த விளையாட்டுல தெரியாது. அவன் தான் நல்லா விளையாடுவான். வா 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 வா. அவன் என் ஃப்ரெண்ட். ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. இதுதான் இந்த பைத்தியம் கூட விளையாட கூடாதுங்கிறது. டேய், மாத்திரை வச்சிருக்கேடா? வச்சிருக்கேன்டா. அப்ப தூக்கி போடுறா. போடுறா. வணக்கண்ணே. மாலை யார் போட்டு விஷயம் தெரியாதா? நேசமணி ஐயா பொண்ணு மலேசியால இருந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க. அவங்க தான் போட்டு போனாங்க. பாத்தியா நண்பா, நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தாரு. இன்னைக்கு அவங்க அக்கா குடும்பம் வந்தவங்க நம்மளை விட்டுட்டு ஓடுறாரு. அதான் நண்பா பாசங்கிறது. அக்கா மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நாளைக்கு இவரை கட்டிக்கிற பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. உண்மையிலே நண்பா, இவரை கட்டிக்கிற போறவ கொடுத்து வச்சவ. கரெக்ட். டாடி, டாடி, வீடு சூப்பர்லா. தாத்தா ரொம்ப கலைநயத்தோட கட்டியிருக்காரு. தாத்தா இஸ் கிரேட்லா. ஆமா, எங்க மாமாவுக்கு வேற எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு? அது இளஞ்சி ஈஸ்வரமூர்த்திக்கும் நம்ம வக்கீலுக்கு தான் தெரியும். ஓ,
யாருன்னு தெரியுதா? தெரியலையே. என்னம்மா நிஜமாவே இவரை தெரியலையா? கணக்குல கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வர்றதுக்கு ஒண்ணும் சொல்லாதீங்க, இப்ப வந்துடுறேன். இது தெரியுதா? அக்கா இல்ல அம்மான்னு சொல்லணும். அக்கா. பாண்டியரே பாத்தீங்களா கணக்குல? இதை பார்த்தோம் அக்கா கண்டுபிடிச்சிச்சுல. ஏண்டா ஏன் தம்பி எனக்கு தெரியாதா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா விளையாடுனா அவ்வளவுதான். என் பொண்ணு பேரு ரேவதி. நீங்க எதுக்கு பண்ண அங்கிள் தானே? ஏய், அக்கா ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ள எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? வாட்லா, நான் இந்திய சரித்திரத்தை விட எஸ்கே பாடி சரித்திரத்தை நிறைய கேட்டிருக்கேன். எங்க மம்மி மலேசியால எப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. கோலாலம்பூர்ல இருந்து குற்றாலம் வரைக்கும் உங்க பேச்சுதான். ஐ ஆம் நாகராஜ ராஜா. அவ்வாரி மச்சா. ஆமா கணக்கு பிள்ளை, வீட இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களே எப்படி? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, பாண்டிதான். நாங்க இத வீடா நினைச்சிருக்கோம், அவர் இத ஒரு கோவிலா மதிச்சிருக்காரு. அது கடமை இல்ல. பசிக்குது இல்ல? யாலா பசிக்குது. ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. ஹோட்டலா? 5 நிமிஷம் போங்க மச்சான். அப்படியே வெடக்கோழிய புடிச்சு பொரிச்சிடறேன், அப்படியே குறும்பாட்டை புடிச்சு குழம்பு வச்சிடறேன், அப்படியே அயிர மீனை புடிச்சு மஞ்சள் பழம் விட்டு அவிச்சிடறேன். இந்த புறா இல்ல, அத முட்டையோட நான் கட் பண்றேன். பாருங்க. அங்கிள் அங்கிள் 5 மினிட்ஸ்க்குள்ள. 2 மினிட்ஸ்ல. 2 மினிட்ஸா? வாட்லா? இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான். ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான். பிகர் தான், நீ சூப்பர் பிகர் தான், இந்த பிகர் கேட்ட மயில் நானுதான். நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். வா தம்பி. ஆமாக்கா, வாழைமரம் தோரமா வண்டி அனுப்பிச்சுட்டேன். தென்காசில இருந்து மேலக்காரங்க ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்து இறங்கிடுவாங்க. இந்த பூஜை சாமா போக்குவரத்துக்கெல்லாம் குப்புசாமி லிஸ்டையும் பணத்தையும் கொடுத்து வாங்க சொல்லிட்டேன். அவன் வாங்கிட்டு நேரம் கோயில இருப்பான். இப்ப நேரம் கோயிலுக்கு இறங்க வேண்டியது அவ்வளவுதான். அக்கா சொல்ற வேலையை மட்டும் ஃபிங்கர் டிப்ஸ்ல முடிச்சிடுறேன். நான் சொல்ற வேலையில மறந்துடுறிய. வாட்லா? என்ன மச்சான் நீங்க? எனக்கு அக்கா வேற, நீங்க வரையா? அது வைக்கல் கோயில்பட்டு வைக்கல் மட்டும் தானே போனேன். அவன் கோயில்பட்டுல இருந்து மதுரை இருக்காருனாங்க. மதுரை அட்ரஸ் கேட்டேன், அங்க போய் எழுதிட்டு வந்துடலாம்னு. அவங்களுக்கு அட்ரஸ் தெரியல, ஆனா ஒண்ணு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளை காலையில அந்த ஆள் வந்து இடது காலம் அவர் வீட்டுல வைக்கும் போது வலது காலம் இங்க வைக்கிறேன். இல்ல அடி உருட்டிடும்ல. என்ன என்ன கரெக்ட்? அங்கிள், மலேசியால இருந்து வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நோ ரெஸ்ட்லா, எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன திருவிழாவுல இன்ட்ரெஸ்ட்? வருஷம் திருவிழா வந்திருக்கு. தாய் இல்லா பிள்ளை மாதிரி தனியா நான் பார்த்திருக்கேன், ஆனா கொண்டாடினதில்ல. இந்த வருஷம் என் அக்கா, மச்சான், நீ இப்படி எல்லாருமா வந்து நான் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்ற மாதிரி என் மனசார கொண்டாடுற திருவிழா. அதான். டாடி, டாடி, தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நிக்கிறீங்க. வாட் திங்கிங்? ஒண்ணு இல்லடா, வரமாட்டாங்க நினைச்ச குடும்பம் மலேசியான்னு வந்துட்டாங்க. நேசமணி மக வந்து அவங்க சொத்தை கேட்டா திருப்பி கொடுக்கணும். அதான் யோசனையா இருக்கு. விடுங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கணக்க முடிக்கணும். அதானே? முடிச்சிடுறேன். டேய், அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத. அப்புறம் நம்ம குடும்பமே உள்ள போகணும். முகம் தெரியாத ஆளுங்களை வச்சுதான் இந்த காரியத்தை முடிக்கணும். நாளைக்கு நடக்க போற கோயில் திருவிழாவுல நேசமணி குடும்பத்துல வாரிசே இல்லாம எல்லாரையுமே அழிச்சிடணும். பாண்டி, நம்ம கோயில் யானை எந்திரிக்கும் போது கால் பெசிருச்சப்பா. வெட்டினரி டாக்டர்லாம் வந்து பாத்துட்டாங்க, ஒண்ணும் முடியல. யானை வேதனையில துடிக்குது. ரேவதி கல்யாணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சாமி கும்பிட வந்தேன். இந்த சமயத்துல இப்படி அபசகுணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, திருவிழாவும் நடக்க, நீ நினைச்சது நடக்க. சுளுக்கு தானே என்ன? இப்ப யானைங்கிறா மண்டபத்துல இருக்கு, பாத்துடலாம்.
உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். நானும் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தப்பா. இல்ல இல்ல, நீ எனக்கு ஒரு காதலி கேட்கலையே. சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டு. நான் அழகு அவன் நட கிண்ணம் நீ பேசலனா அவன் ஆடுனா மயிலு ஆட டைட் அவுட் ஜீன்ஸ் போட்டான் வாயில எச்சு ஊறுதே. நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியப்பா. அப்படி திரும்ப சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நடந்தா யானை, நடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட பமீலா, மௌனத்துல மனிஷியா கொயிலாலா, மயக்கிறது இல்ல சொன்னாலி பந்திரே. எம்மா 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 எம்மா. என்ன நண்பா இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா இங்கதாப்பா குளிக்க வருவா. அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? யாரு இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உத்தவ பத்தியா? எல்லாம் கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன அது யாருப்பா? என்ன நண்பா ஏன் ஆளை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ கண்ணாடி போட்டு பாரு, அது யாரு? நீ கண்ணுல நல்லா விரல விட்டு தொடச்சிட்டு பாரு. அந்த ரோஸ் கலரு ஏன் ஆளுப்பா? தம்பி அது யாருப்பா? டேய் அண்ணா, அது நம்ம ஆள்றா. டேய் அது யாரு? டேய் நல்லதுல உனக்கு சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? டேய் குப்பை மாமா, ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? இது டாவா? ஆமாடா, சரியான லூசுங்க. உங்களை நான் எங்க எல்லாம் தேடிட்டு வரேன். மூணு பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? மூணு பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்ன கிடையாது? ஆமாடா, அது லூசுடா. லூசா? ஏய் லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன். பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ விலகிக்க. ஏய் என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற?
எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய், ஒரு இளநில 2 ஸ்டாவா? இப்ப 2 இளநீ 2 ஸ்டா. குடி குடி. இப்போ குடிக்கல வெட்டுவேன். நீ இந்த பக்கம் போ. நீ போடா அந்த பக்கம். ஏன்டா என் கால அடிச்ச? எறும்பு போச்சு அடிச்ச. என் கால என்ன அடிச்ச? ஈ போச்சு அடிச்சேன். போட்டி அடியா? ஏய், இன்னொரு தடவை என் கால தொட்ட உன் கால உடைச்சிடுவேன். நீ என் கால தொட்ட உன் கால கடிச்சு போடுவேன். உன் கால அடிச்சிடுடா. என் கால கடிச்சு பாரு. இது யாரு கால்டா? என் கால. என் கால. ஏண்டா என் காலை அமைக்க வச்சு உங்களை கூப்பிட்டுனா? இல்ல, நீங்களா வந்து ஆளுக்கு ஒரு காலை அமைக்க விட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவாங்க, நீ இந்த காலை கடிச்சிருவாங்கிற. ஏண்டா நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலத்தை நான் கடிச்சது? அப்ப என் கால அடிப்பா, அவன் கால கடிக்கப்படாதா? ஆமா ஆமா, இப்படி எல்லாரையும் பின்றதுலயே இருங்க. திருவிழா கூட்டத்துல அத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? உள்ள புகுந்து கத்தி கம்மர் கூட பார்க்காம அப்படியே முட்டி மோதுறீங்களே. முதுகுல பட்ட அருவா கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்களாம். எனக்கு பால் கொடுத்து வளர்த்தது நேசமணி ஐயாவுடைய சம்சாரம் தான். அந்த தாய் மாதிரியே எங்க அக்காவுக்கும் ரொம்ப பெரிய மனசு. என்ன ஒரு அனாதையா நினைக்காம என் மேல அன்பு காட்டி எனக்கு ஆனா அவனா கத்து கொடுத்தது எங்க அக்கா தான். என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் அந்த குடும்பத்துக்கு நான் பட்ட கடன் தீராது. எங்க அக்காவுக்காகவும் அக்காவோட பொண்ணுக்காகவும் இந்த உடம்பு மட்டுமல்ல, என் மூச்சு காத்தையும் கொடுப்பேன். நாகராஜ் சார், திருவிழாவில் உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண நினைச்சது அந்த இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா தான் இருக்கும். இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தியா? எங்களை கொள்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? அது ஒண்ணு இல்ல மச்சான். நேசமணி ஐயா மலேசியாவுக்கு செட்டில் ஆக போகும்போது இந்த வீட்டை எங்க அப்பா பொறுப்புல விட்டு போன மாதிரி விக்ரமசிங்கபுரம், சுந்தரபாண்டியபுரம், இளஞ்சி இந்த 3 ஊர்லயும் 250 ஏக்கர் இருபோக நெஞ்சரலாம், 100 ஏக்கர் தென்னந்தோப்பு, பங்களா, சொத்து பத்து அத்தனையும் அந்த நாய்க்கு பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போனாராம். காலங்காலமா யாரும் வந்து கணக்கு கேட்காதனால பிரமாதமா கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்களா, எங்க திடீர்னு வந்து கணக்கு கேட்டுங்க பயந்து இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா நீங்க எதுக்கு மச்சான் யோசிக்கிறீங்க? அக்காவும் நீங்களும் ஒரு வார்த்தை பாண்டியா என்ன ஏதுன்னு போய் பாடுறான்னு சொல்லுங்க. அவ்வளவு கணக்கு வழக்கோட அத்தனை தலையங்க வந்து காலையில போடுறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ போய் என்ன தேய்ச்சி விடுறது, சுளுக்கு எடுக்கிறது இதெல்லாம் போய் கவனிப்போ. ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? பாண்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது. அக்கா மச்சான் என் மேல உள்ள அக்கறையில தானே சொல்றாரு. சரி பாண்டி, ஏதோ தெரியாம பேசிட்டேன். இது எங்க குடும்ப விஷயம், இதை நாங்களே பேசிட்டுக்கிறோம். வக்கீல் சார், சார் நம்ம சொத்து பத்தலாம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்றீங்க. ஓகே, இந்த வீட்டையும் சேர்த்து. ஒரு நிமிஷம், கொஞ்சம் உள்ள வாங்க. இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் எதுக்காக விற்க சொல்றீங்க? இது அத்தனையும் எங்க அப்பா உழைப்புல சம்பாதிச்ச சொத்து. இதுல இருந்து ஒரு செங்கல் கூட விக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொந்த மண்ணுக்கு வந்துட்டோன்ற துணிச்சல்ல பேசுறியா? ஆமா ஆமா, ரேவதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணிலேயே உயிரை விடுறதுக்கு நான் தயாராயிட்டேன். மலேசியாவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட செத்து செத்து பழைக்க நான் தயாரா இல்ல. எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்த தம்பி எசக்கி பாண்டி கூட இருக்கின்ற தைரியமா ஒண்ணு? மம்மி, கதவு தரங்க. கம்லா, வாட்லா, வெளியே எல்லாரும் உட்கார வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை கேளு. என்ன மம்மி டல்லா இருக்கீங்க? மம்மி மூஞ்சி என்னைக்கு நல்லா இருந்திருக்க? எப்பவுமே டல்லுதான். டாடி, உன்னை யாருக்கையில பிடிச்சு கொடுக்கணும்ன்ற கவலை வந்துச்சு. மம்மி, என்னை யாருக்கையில பிடிச்சு கொடுக்க நானே ஆடா மாடா? நேரம் வரும்போது மாப்பிள்ளை யாரு நானே சொல்றேன், தாலி எடுத்து கொடுத்தா போதும். ரேவதி, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. காஃபியும் வேணா ஒண்ணு வேணா, நீ உள்ள போ. டாடி, ஏமா குழந்தை திட்டுற? பாரு, மம்மிக்கு காலையில தலைவலி. டைகர் பாம்ல டைகர் பாம், அதை தடவி டென்ஷன் கூட. வாங்க மம்மி. போமா, வாங்க மம்மி. போ.
எப்படி நாகராஜ ராஜா? வக்கீல் சார், சார் நான் சொன்ன சொத்து விவரத்தை எல்லாம் டீட்டெயிலா ரெடி பண்ணுங்க. அப்புறம் இந்த வீட்டை விற்கிற விஷயமா பின்னாடி நானே சொல்றேன். ஓகே சார். அந்த ஈஸ்வரமூர்த்தி மேல லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா சார்? நான் டீல் பண்ணிக்கிறேன். வரேன் சார். அன்னைக்கே திருவிழா கூட்டத்தில் அந்த குடும்பத்தை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு மலேசியாக்காரன் வக்கீல கூப்பிட்டு சொத்து கணக்கு கேட்டிருப்பானா? முதல்ல அவங்கள காப்பாத்தின பாண்டிய ஒழிக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்கடாடி. 10 நாளைக்குள்ள அந்த பையன் பாண்டியன் தலையை வெட்டி மண்ணுல போட்டுறேன். அதை பார்த்துட்டு அந்த மலேசியாக்காரன் அந்த ஊரை விட்டு ஓடிடணும். அந்த மலேசியாக்காரனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. படிச்சவனா, விவரம் தெரிஞ்சவனா இருக்கான். நாளைக்கு கோர்ட்டு கேஸ் அதுன்னு போயிட்டானா வசதியா வாழ்ந்த அந்த பங்களா சொத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நாடு ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு அவசியமே இல்லை. அதிர்ச்சியா இருக்குல்ல? சாட்சிக்காரனுக்கு நண்பனா இருக்கிறத விட சண்டைக்காரனுக்கு நண்பனா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. தட் இஸ் நாகராஜ ராஜா. வெண்ண கத்திய உள்ளவை அண்ணன் கண்ணாடியில தெரியுது. எதையோ சொல்லி நம்ம தலைவரை கவுக்க வந்திருக்கானோ? உங்க தலைவனை கவுக்க வரல, காப்பாத்த வந்திருக்கேன். நான் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்சிருந்தோம். என்ன காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்ற? எந்த நேரமும் உங்களை சுலுக்கெடுக்க தயாராயிட்டான் அந்த சுலுக்கு பாண்டி. உங்களை அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதே என்ன காப்பாத்திக்கத்தான். புரியலையே. தட் இஸ் நாகராஜ ராஜா. அவன் சாதாரணமான ஆள் இல்ல, சிங்கம் மாதிரி. அந்த சிங்கத்தை வேட்டையாடணும்னா நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். நீ சொல்றதை எங்க அப்பாவனா நம்பலாம். வயசாயிடுச்சு. ஆனா நான் நம்ப மாட்டேன். எழுதி தட்டுமா? எதுக்கு நாக்கு வலிக்குவா? வேற என்ன வேணும்? உன் பொண்ணு எனக்கு கட்டி வைப்பியா? வரேன் மாப்பிள்ள. வரட்டுமா சம்பந்தி? அப்பா எங்க இப்படி சாரசாரியா ஓடுறாங்க? ஆஹா, ரேவதியம்மா குடிக்கிறத வேடிக்கை பார்க்கத்தான் அப்படி ஓடுறாங்களா? அண்ணே 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 அண்ணே, என்னடா அங்க வா வா, இந்த வந்து வந்து போ. என் அக்கா கூட குடிக்கிற ஒரு காக்க குடி கூட பாப்போம். அதெல்லாம் ஓடு. போங்கடா, போங்க. என்ன சண்டியா ஓடுது? போங்கடா. நீங்க என்ன போல என்ன பாக்குறாங்க? சும்மா கூடமான கூட்டத்தை வரணுண்ணே. சுந்தரவாணிபுரத்துல என்ன காய்ச்சல் பச்சைக்கு சொல்லிருக்கேன். அதை போய் வாங்க. கள்ளகமடமே இல்லாத ஏன் மேலும் சந்தேகம். ஓகே ஓகே. ரேவதியனி பிரமாணக்குள்ளே ₹1 உன்னை பார்க்க முடியாது. நிதானமா குடிச்சிட்டு நான் பாத்துக்கிறேன். இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தி சொன்ன இசைக்கு பாண்டி உட்காந்துருக்கான் பாரு. இவன் கதை எண்ணியோட முடிச்சிரு. உங்களுக்கு தனியா சொல்லுமா? வேண்டாம், ஒழுங்கா சொன்னா போக மாட்டீங்களா நீங்க?
பைத்தியம் நினைச்சியா? சொல்ல வந்த எவன்டா? நான் இன்னொரு யமன்டா. எதுக்கு ரத்தத்தை பார்த்த உடனே துணியை கழிச்சு போறீங்க? எவ்வளவு பணம் கொடுத்தாங்க இருக்கு? ஃபைட் பண்ண ஒண்ணும் ஆகல. நான் டச் பண்ண வலிக்குதா? குறும்பலா? கமலா வெளியமா என்ன ரேவதிமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஊருக்குள்ள உன்னை பத்தி பெருமையா சொல்றாங்களே, என்ன சொல்லிக்கிறாங்க? நீ கை பார்த்து சொன்னா சொன்ன வாக்க சொன்னபடியே பலிக்குமாமே. இதுல என் கையில என்ன இருக்கு தாயி? எனக்குள்ள இருக்கிற ஜக்கமா தானே சொல்றா. நானும் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் என் கையை பார்த்து சொல்ல. இதுக்கு கையை எதுக்கு பார்க்கணும்? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. லவ் தானே? ஆமா. அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? நானும் உங்களை மாதிரி வயசு பொண்ணு தானே, எனக்கு தெரியாதா என்ன? அப்ப நீயும் யாரையும் லவ் பண்ற? யாரது? லவ் பண்ற, ஆனா உங்க லெவலுக்கு பெரிய இடம்லாம் இல்ல. ஏதோ என் தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன். சரி சரி, நான் மனசுல நினைச்சது நடக்குமா நடக்காதுன்னு பார்த்து சொல்ல. கல்லுக்குள்ள இருக்கிற தேரை மாதிரி முள்ளுக்குள்ள இருக்கிற ரோசா உங்களுக்காக ஆன போராட்டம் அத்தனையும் நடக்கும். ஆனா ஜெயம் உங்களுக்கு தான். நீங்க மனசுல நினைச்ச மகாராசனையே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. என்னமா அது? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்லையா? என்னவோ வச்சு பாத்துக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல மாமி. குடுக்கறே இல்லையா? மம்மி, நீங்களும் டாடியும் என்ன சொன்னாலும் நான் பாண்டி நகல தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உண்மையா தான் சொல்றியா? நிச்சயமா? ஆமா மம்மி. இதுக்காக தானே நம்ம இங்க வந்ததே. கும்பிட போன தெய்வம் வலிய வந்து வரம் கொடுத்த மாதிரி இப்படி ஒரு நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மம்மி, அவசரப்பட்டு அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓகே? வா பாண்டி. கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம். எங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண மாட்டீங்களா? ஏய், அம்மா பேர்ல பண்ணா என்ன, உன் பேர்ல பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதானடா. சரிடா பாண்டியா. வர வர திமிரு ஜாஸ்தியாச்சு உனக்கு. அது விளையாட்டு பொண்ணு தானே, அதுக்கு என்ன தெரியும்? இந்தா வா.
போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு போ. நான் வரேன்க்கா. பாண்டி, என்னக்கா? உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் பாண்டி. சொல்லுக்கா. வந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன அக்காவும் தம்பியும்? பாண்டிய ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீயே இங்க இருக்க. என்னோட துணி 4 அழுக்கா இருக்க, அதை லாண்டரியில போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க இது? தம்பியை போய் அழுக்கு துணியெல்லாம் எடுக்க சொல்லிட்டு மச்சானுக்கு இதான் நான் போகாம வேற யார் பண்ணுவா? மச்சான் சூப்பர் கலர் கொண்டு போய் கொடுத்து பிரமாதமா துவைச்சிட்டு வரேன். புத்தாலி. ஏய், நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சுட்டியா? பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வெடிச்சிரும். வெரி குட். அப்ப மண்டபத்துல இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. கை கொடு, நீ போய்க்கிட்டே இரு, நீ போய்க்கிட்டே இரு. டேய் அப்சாமி, இதோட நீ கல்தா. ஏன்டா இங்க வர? யாரா? யோ போய் தொலைடா. போய் தொலைடா போல. நண்பா, என்ன அவன மாதிரி கத்துறான் அவனு? நண்பா, நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா, ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா. அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நெகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் பகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. அப்படி நண்பா, ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்சல. என்னை மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இதுல இருக்க பாட்டை கேளு. உன்னைய சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றேன். இல்லப்பா, அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறீங்களா, அத சொன்னேன். ஓ அப்படியா? வரட்டா நண்பா இரு. என்னப்பா? எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா, அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேடு, நான் பாதி கேடு. இல்ல, பாதி பாட்டு கேட்டாச்சு. பாதி பாட்டை கேட்டுட்டா மீதி பாட்டை உனக்கு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? கேளு, பாண்டியனை தேடுவார். வரட்டா, வந்துடுறேன். உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி வாடன் தம்பி. என்ன சோப்பு டப்பாவா? இல்ல பாட்டு டப்பா. பாட்டு டப்பாவா? இத காதுல மாட்டினா பாட்டு வரும். எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். என் தலையில மாட்டு. ஐயோ, இவன் கையில கொண்டு கொடுத்துட்டானே. மாமா, என்ன பாட்டு மாமா? குண்டு பாட்டு. குண்டு பாட்டா? எனக்கு வேணும். நான் கொஞ்சம் கேக்குறேன். எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். இதுக்கு முதவே கொடுத்துருக்கலாம். காதுல நல்லா வச்சுக்கோ. ஐயோ, நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்துட்டாங்களே. அண்ணே, டீ எடுத்துக்கங்க. பொண்ணு தாயி வேணாம். நான் சொன்ன வெள்ளையம்மா இதுதான்மா. பெரிய வீட்டம்மா கும்பிடுறீங்க. வாமா. குறி சொல்றது இல்ல, வெள்ளையம்மா கெட்டிக்காரி. நடந்தது, நடக்க போறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் கைய பார்த்தே சொல்லிரும்மா. நம்ம ரேவதிக்கு பார்க்கலாமே, கொஞ்சம் இருமா. ரேவதி, ரேவதி. அவ வெளியே போயிருக்கா. இப்படித்தாமா, அவ கல்யாண பேச்ச எடுத்தாலே ஏதாச்சும் தட்டிக்கிட்டே போகுது. ரேவதிமா கைய நான் ஏற்கனவே பாத்துட்டேனே. அப்படியா? அவ கைய பாத்தியா? அவ எதிர்காலம் எப்படி இருக்கும்? நினைச்சபடி மாப்பிள்ளை கிடைப்பானா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு குறையும் வராது. அவங்க மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளையே கண்டிப்பா கிடைக்கும். வந்ததுக்கு நல்ல வார்த்தையா சொன்னம்மா. கணக்கு பிள்ளை, வெள்ளையம்மா கையில ஒரு 500 ரூபாய் கொடுங்க. இந்த வெள்ளையம்மா கை பார்க்காம காசு வாங்க மாட்டா. வேணும்னா உங்க கையை பார்த்துட்டு காசு வாங்கிக்கிறேன். பரவாயில்லம்மா. அன்னைக்கு திருவிழாவுல நடந்த கலாட்டாவுல நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. சும்மா கைய காட்டுங்க. காமிங்க. எதுக்கு? அட காமிங்கம்மா. தாய் பிறக்க வேணும்னு உன்னை தவமிருந்து பெத்தாங்க. ஆறு அசைஞ்சி வர, அம்பாரி சுமந்து வர, ஊரே கொண்டாட ஊர்வலமா வந்தவ நீ. சொக்கருக்கு மீனாட்சி சொந்தம்னு வாழ்ந்தவதா. யார் செஞ்ச பாவமோ, இது யார் விட்ட சாபமோ? நந்தவனத்துக்குள்ள நாகம் புகுந்த மாதிரி ஒருத்தன்.
என்னம்மா? வேண்டாம்மா, என் மனசு சரியில்லை. நான் இன்னொரு நாள் சொல்றேன். பிள்ளைமா, பிள்ளைமா. நான் எங்க இருக்கேன்? ஐயா, எங்க அக்கா பொண்ணுக்கு பைத்தியம் தெளிச்சாச்சு. சார், நான் தான் டாக்டர். நானே இன்னும் முடிவு பண்ணல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன். அதுல மயக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் கண்ணை திறந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே பைத்தியம் தெளிச்ச மாதிரி தான் அர்த்தம். நீங்களும் தெளிவா தான் இருக்கீங்க. பைத்தியமா? எனக்கா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அதெல்லாம் ஊருக்கு போகும்போது சாவகாசமா சொல்றேன். பொண்ணுத்தாயி, கொஞ்சம் படிய வர வரிசையா கட்டி விட்டாயிலே. பொண்ணுத்தாயி, 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 எங்க புறப்பட்ட பொண்ணுத்தாயி? பொண்ணு தாயா? யார் நீங்க? எது யாரா? என்னை தெரியல உனக்கு? நான் தான் குப்புசாமி. குப்புசாமி? ஐ டோன்ட் நோ. ஐயி டோனு நோவா? என்ன பிள்ளை நீ? ஏய், நீ நானும் அன்னைக்கு மாறி மாறி உவா குட்டம்ல. Who are you, man? என்ன பிள்ளை திட்டுற? Don't touch. என்ன மிரட்டுற பத்தியா? அடி பாவி, என்னையவா தள்ளி விடுற? ஏன் பொண்ணு தாயே, அன்னைக்கு நீங்க நானும் சாவு ஊர்வலத்துல டப்பாவும் தாண்டமே ஞாபகம் இருக்கா? இந்த பாரு, ஞாபகப்படுத்துறேன். பார் பார். நான் உள்ள இங்க பாரு, இன்னொன்னு ஆரம்பம் பாரு. இங்க பாரு, இங்க பாரு. அடி அளவு மகள, இதுமா நனவு இல்ல. அடி சண்டாளி, இந்த பாரு பொண்ணுத்தாயி, என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து, கடைசி குத்து. அதுலயும் உனக்கு நான் இல்லைன்னு வச்சுக்க, நான் உசுர விட்டுட்டு சாவ வேண்டியதான். ஐயோ, எப்பல எந்திரிச்சு போயிட்டாலே. அடி பாவி, உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே. சரி, வந்த வருமானத்தை எடுத்துக்குருவான். பொண்ணு தாயா? நீங்க யாரு? பொண்ணு தாய் என்ன தெரியலையா? நான் தான் அப்புசாமி, பைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன். என்ன தெரியலையா? இந்த டிக்கிலோனா, கஞ்சஞ்சங்கா, இந்த கப்ளிங் இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இந்த பாரு, மாத்திரை 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 மாத்திரை. புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. என் மூஞ்ச பாரு. பொண்ணுதான் எங்கிட்ட வண்டியா நீ? நீ எங்கடா இங்க வந்த? நீ என்ன பாத்துக்க பொண்ணு தாயி, கண்ணு. அடி பாவி, என்ன இந்த கொட்டு கொட்டுறா? அப்புசாமி குப்புசாமி, என்னங்க கலாட்டா? ஐயா, என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு? என்ன பைத்தியம் தெளிஞ்சவன 2 பேர்ல ஒருத்தனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னீல, இப்ப எனக்கு மட்டும் கட்டி வை. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. நடக்கிற விஷயத்த சொல்லியா? முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டை. சரி, நீயே வச்சுக்க. செகண்ட் இவ்வளவு ரூபா கிடைச்சு. இத பாருப்பா, அவ ரேஞ்சே தனி, ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா. நீ ஆஃப்டர் ஆல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன், நீ என்ன தைக்கிறவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இல்லையா? அங்கிள், ஏன் கம் இன்சைட் தி பஸ்? ஐ வில் கம். வரட்டா? பொண்ணுதாயே. அங்கிள், ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. பைத்தியமா? பாவம், கொடுங்களே. பொண்ணுதாயி, 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 என்னை விட்டு போகாத பொண்ணுதாயி. பொண்ணுதாயி, பொண்ணுதாயி, நீ நம்ம வாழ முடியாது பொண்ணுதாயி. பொண்ணுதாயி, பொண்ணுதாயி, பொண்ணுதாயி. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது கண்களிரண்டை கவர்ந்து போனாலும். என்ன இது அதிசயமா இருக்கு? ஒரு நாள் இல்லாத திருநாளா நீ நம்மள தேடி வந்திருக்க? அக்காவை குறி சொல்லாம ஏன் பாதையில் ஓடி வந்த? கேட்கல, சொல்லு. என்னையா, நம்ம விஷயமே பாதையில நிக்குது, அதை விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கியே. நானும் ஒரு புருஷனா நினைச்சு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன், விரலுக்கு சொடுக்கு எடுத்து விட்டேன்.
நீயும் பொண்டாட்டிக்கு வளையல் போடுற மாதிரி என் கையை தொட்டு காப்பு போட்டு விட்ட. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. தாலி. அது எப்பயா என் கழுத்துல கட்ட போற? இந்த பேச்ச மாத்திரம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு குறிச்சல் தெரியாத போகாம இருந்திருக்கலாம்ல. பாதியில விட்டுட்டு ஓடி வந்து அக்கா ரொம்ப வருத்தப்படாங்களாம். படிக்காத ஜனங்க கிட்ட குறி சொல்றோன்னு ஏமாத்துற மாதிரி எங்க அக்காவை ஏமாத்த முடியலையா? அதனாலதான் பயந்து ஓடி வந்துட்டியா? யோ, நான் எதுக்கே பயப்படணும்? படி அளக்குற பரமசிவனே வந்தாலும் பயப்படாம குறி சொல்ற பரம்பரையானாங்க. அக்கா அக்கான்னு உயிரை விடுறியே. போம் போட்டுமா இருக்கிற அந்த அக்கா சுமங்கலி இல்லையா? அமங்கலி. இப்ப கூட இருக்கிறவன் அவங்க புருஷனும் இல்ல, அந்த தாலி அவன் கட்டினதும் இல்ல. அந்த ரேவதி பொண்ணுக்கு அவன் அப்பனும் இல்ல. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என்கிட்ட சொன்ன இந்த பொய்ய வெளியில போய் யார்த்தையாவது சொன்ன? இந்த நிமிஷமே நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருந்தா கூட உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் செத்து போயிருப்பையா. ஆனா நான் சொன்ன ஜோசிய பொய்ன்னு சொல்லிட்டல. யோ, இது சாதாரண குச்சி இல்லையா? எங்க குல தெய்வம், எங்களுக்கு சோறு போடுற சாமி. இது சொன்ன வாக்கு உண்மை நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதை நான் கையில தொட மாட்டேயா. இது அந்த ஐயனார் மேல சத்தியம். भवस्रवस्तमम् ब्रह्मणस्पदानस्रण्मन् क्लां धरधरं विष्णुं कपिवर्णं जगद्भुजं प्रसन्नवदनं जागे तत्त्वविज्ञोपशान्तके प्राणानायम्याम् अमृतं ब्रह्मावोद्भवश्रवम् ममोभाग्ने समस्ते दुर्दक्षे द्वारास्मै परमेश्वराज्ञा परमेश्वरप्रेत्यर्थम् उपाभ्यां सुते शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतपराकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाधिकं सज्जमे यजमानस्य शिवसुब्रह्मण्यं नामधेयस्य उद्दिश्य तिलतर्पणं च करिष्ये வருஷமாயும் பழச இன்னும் மறக்க முடியல. வெள்ளையம்மா இல்லைங்க, வெளியே போயிருக்கா. பாண்டியரே, முதல்ல அவளை பார்க்க வந்திருக்கீங்க. இந்த நேரம் பார்த்தா அவ எங்கேயோ போயிட்டா.
இப்பெல்லாம் அவ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எதையோ மனசுல நினைச்சிட்டு இருக்கா. 2 நாளா குறி சொல்ல கூட போறது இல்லைங்க. என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, கண் கலங்குறா. கள்ளமில்லாத அவ மனசை நான் காயப்படுத்திட்டேன். அவ பேர் மட்டும் இல்ல, அவ மனசும் இல்லதான். இத பாருங்கடி, மனசுல பட்ட காயத்துக்கு மருந்து போடத்தான் வெள்ளையம்மாவை தேடி வந்திருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் இருங்க, அவ வந்ததும் பாத்துட்டு போயிடுங்க. பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கிறேன். தபால் கார்டுல எழுதுற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டு போறீங்களே, பின் குறிப்பு அவள்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன ஒண்ணும் சொல்லாம போறாரு? இதை மட்டும் இங்க வச்சுட்டு போகல, என் மனசையும் வச்சுட்டு போனேன்னு சொல்லுங்க. ஏய், வெள்ளையம்மா வந்துட்டாடி. என்னடி கசப்பு தின்ன வாய்க்கு கல்கண்டு கிடைச்ச மாதிரி உன் ஆளு உன்னை தேடி வந்துட்டு போறான். ஏன் ஆளா? மாசி பண்ணி மச்ச தொலைக்கிற மாதிரி மச்சா மனச தொலைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாடி. கிண்டல் பண்ணாம என்ன விஷயம் சொல்ல போறீங்களா இல்லையா? படுக்கிற பாயவே பாண்டியனை நினைச்சு போடுற சிரிக்கி நீ பாசங்க பண்றியா? ஏய், அவளை குழப்பாதீங்கடி. வெள்ளையம்மா, உன் ஆளு பாண்டியன் இங்க வந்தாரு. அவர் மனச சாமி கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு. போய் எடுத்துக்கடி. அவர் மனசொன்னும் அங்க இல்ல, இங்க இருக்கு. ஏப்பா லோக்கல் இந்த டிவிஎஸ் 50ல ஒருத்தி குறி சொல்லிட்டு அலையறாளே. ஆமா. அவ பேர் என்ன? வெள்ளையம்மா. பேரை சொன்னோன்னு சோடா முடிய இந்த குதி குதிக்குது. ஆமா, அவளை பத்தி என்ன நினைக்கிற? சத்தியமா நான் யோ, நீ அதுலயே இரு. அவ சொல்ற ஜோசியம் கரெக்டா நடக்குதாயா? அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, பாண்டிய பத்தி பேச வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஏன் அந்த பொண்ணை பத்தி கேக்குற? சம்பந்தம் இருக்கியா? பாண்டியனும் வெள்ளையம்மாவும் லவ்ஸ் பண்றாங்கல்ல? ஆமா. வீரத்துல ஜெயிக்க முடியாத விஷயத்த வில்லங்கத்துல தான் ஜெயிக்கணும். தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய் வெள்ளையம்மா, எங்கடி கிளம்பிட்ட? நான் அவரை பார்க்க போறேன். இந்த ராத்திரி நேரத்துல அப்படி என்னடி அவசரம்? விடிஞ்சதும் போகலாம்ல. நேரல பார்த்தே அவரோட நினைப்புல வாழ்ந்துட்டு இருந்தவ அவரே நேரம் வந்துட்டாரு. இனிமே இந்த அம்மா பிடிக்க முடியுமா? போம்மா போ. நல்ல ஜோசியம் பாப்பையாம, என் கையை பார்த்து ஜோசியம் சொல்லு. ஓ, ஐ எம் சாரி, வர மாட்டிருக்கல, அதான் ரேக தெரியல. ஐ எம் ஃபூல்லா. பாரு, நான் கண்ண கண்ட நேரத்துல குறி சொல்றது இல்ல. இதுக்கு நேரங்கள்ல இதுக்கு தனலட்சுமி மட்டும் பார்த்து அவ ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டல. என் ஃபியூச்சர் எப்படி பார்த்து சொல்ல ப்ளீஸ். எங்க தொழில கொலை களவு சொல்ல மாட்டேன். அப்போ என்ன கொலைகாரங்கிறியா? யூ ஆர் கரெக்ட்லா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஊருக்கு தெரியக்கூடாது. தட் இஸ் நாகராஜ ராஜா. ஏய், பிடிடா அவளை.
இதெல்லாம் இவன் செயல். நீ தானே எசைக்கு பாண்டி? வெள்ளையம்மாவை கொலை செஞ்சதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ற. வெள்ளையம்மா உன்னை விரும்பினதுக்கு அடையாளமா உன் பேர் அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கு. ஆனா நீ அக்கா மகளை கல்யாணம் கட்டிக்கணுங்கிற ஆசையில வெள்ளையம்மாவை கொலை செஞ்சுட்டேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். என்ன தொடாத. நீ தொட்டா தேல் கொட்டின மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்ன ஆகணும்? வெகுளித்தனமா இருந்த வெள்ளையம்மா செத்ததுக்கு காரணம் நீதான். உன் மேல உசிரியா வச்சிருந்த அங்கிள் ஜெயிலுக்கு போனது காரணமும் நீதான். இன்னும் நான் ஒருத்திதான் பாக்கி. எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போற? ஏண்டி என்னென்னமோ பேசுற? நான் உயிர் வாழறது உனக்காகத்தான். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது நீ வேற யாருக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. நீ வாழ்றது தப்பான வாழ்க்கைன்னு வெள்ளையம்மா அங்கிள் கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். அப்ப கூட நான் நம்பல. ஆனா போட்டோல ஒருத்த கூட நேர்ல ஒருத்த கூட வாழ்ந்துட்டு இருக்கியே, அத பார்த்துதான் நான் உன் பத்தினி வேஷத்தையே புடிச்சுக்கிட்டேன். வெள்ளையம்மாளையே அடிச்சேன்னு போலீஸ் கேட்கும் போது மாமா ஏன் மௌனமா இருந்தார் தெரியுமா? உன்னோட மான மரியாதை போகக்கூடாது என்னதான். ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்களே ஒதுங்கி போற இந்த காலத்துல ஒரே மடியில வளர்ந்த உனக்காக உயிரையே விட துணிஞ்சாரு. அவர் எங்க, நீ எங்க? ஒரு பொண்ணு ஒரு தாய் கிட்ட கேட்க கூடாத கேள்வி நான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சொல்லு, நீ வைக்கிற பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரன் யாரு? என் அப்பா யாரு? பெத்த தாயை சந்தேகப்பட்டுட்டேடி. உன்னோட பொறுப்பு, உங்க அம்மாவோட கற்பு எல்லாமே சத்தியம்டி, சத்தியம். என் தம்பி பாண்டி போலீஸ் கிட்ட மௌனமா இருந்ததுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா இனிமேயும் நான் மௌனமா இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நீ மட்டும் இல்ல, தம்பி பாண்டியும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். வா. பாண்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கப்பா. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிரு தம்பி. இனிமேயும் நான் உண்மையை மறைச்சு என் மான மரியாதையை காப்பாற்ற தேவையில்லை. உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக எல்லா உண்மையும் நான் சொல்லித்தான் ஆகணும். மலேசியால அப்பாவுக்கு சொந்தமான கம்பெனில அந்த நாகராஜ் மேனேஜரா இருந்தான். அவன் நல்லவன்னு நினைச்சு நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாம எனக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணாரு. நீ என்ன காதலிச்ச? நான் உங்க அப்பன் பணத்தை தானே காதலிச்சேன். நான் உங்க மேல உள்ள காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வாழலான்னு வந்திருக்கேன். இதோ பாருல, உங்க அப்பனை எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாக்க உங்க அப்பா சொத்து பூரா கோவில் கட்டி வச்சிருவான். அப்புறம் நான் கோவில் மண்டபத்தில் போய் உட்காந்துட்டு ஹார்மோனியம் தான் வாசிக்கணும். பேசாம உங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க. அட பாவி, உன்னை போய். இத பார், எனக்கு வேண்டியது மலேசியன் டாலர், வெள்ளி அல்லது இந்தியன் ரூபி, எதா இருந்தா ஓகே. I'll meet you again. See you la. அவன் நல்லவன் இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீதான் கேட்கல. என்ன மன்னிச்சிருக்கப்பா. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல ரேவதி பிறந்தா. அதுக்கும் முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு குழந்தை பிறந்தா அது மேஜர் ஆன உடனே சொத்தை எல்லாம் அது பேருக்கு வர்ற மாதிரி உயில் எழுதி வச்சிருந்தாரு அப்பா.
ஒரு நாள் இல்ல நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நீங்க குடிச்சிட்டு ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். நான் உங்களுக்காக போட்டுட்டேன். Thank you. அப்ப பாருங்க. பாத்து சிரிங்க. என்னம்மா? என்ன? என்னாச்சு? ஐயோ. என்னாச்சு உங்களுக்கு? டைம் வேஸ்ட்லா. அந்த ஆண்டவனே வந்தாலும் உன் புருஷனை காப்பாற்ற முடியாது. என்ன சொல்றீங்க? காஃபில சயனைடு விஷத்தை போட்டதே நான் தான். டென்ஷன் ஆகாத. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க அப்பா சொத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கிடைச்சிருந்திருக்காது. அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. உங்க அப்பா சொத்து பிளஸ் உன் புருஷ சொத்து. தட் இஸ் நாகராஜ ராஜா. என் கண்ணு முன்னாலேயே துடிக்க துடிக்க என் புருஷனை கொலை பண்ணா. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக நான் ஓடினேன். ஆனா நான் அவனுக்கு எழுதின பழைய லெட்டர்ஸ் எல்லாம் காமிச்சு என் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டான். இத பாத்தியா? நீ எனக்கு எழுதின லவ் லெட்டர். இதுல என்ன எழுதிருக்க? உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். அதாவது இந்த கள்ளக்காதலனுக்காக தாலி கட்டின உன் புருஷனையே விஷம் வச்சு கொன்னுட்ட அப்படி நான் சொல்லதனா? போலீஸ் சொல்லும், கோர்ட்ல இந்த லெட்டர் பேசும். அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை உங்க குடும்ப கௌரவம் எல்லாம் காத்துல பறந்து எல்லாம் ஒரு மனுஷன். இப்போ நான் உன்னோட புருஷன் மாதிரி. எனக்கு தேவை நீ இல்ல, உன்னோட சொத்து. இனிமே நான் சொல்றபடி நீ கேட்கணும். மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இந்த குழந்தைய கொண்டுடுவேன். சொல்றபடி எல்லாம் கேட்கிறேன். எங்க பரம்பரை கௌரவத்துக்காகவும் தெய்வத்தையோட எதிர்காலத்துக்காகவும் என்ன தொடர உரிமையை தவிர மத்த எல்லாத்தையும் நான் அவனுக்காக விட்டு கொடுத்தேன். அம்மா, நீ எனக்காக அந்த பாவி கிட்ட பட்ட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்காம உன்னை தப்பா பேசிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்காக என்னைக்குமே நான் கும்பிட்டுக்கிட்டது இல்லை. உன் சந்தோஷத்துக்காக தான் சாமி கும்பிட்டேன். உன் வாழ்க்கையை கெடுத்தவன தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதப்பா. நாங்க இங்க வந்தது வாழறது எல்லாமே ஒன்ன நம்பிக்கையா? ஆமா அங்கிள், நாளைக்கு நானும் கோர்ட்ல உண்மையை சொல்லி அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம். நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. என்னடி பாண்டியங்கிட்ட முழுக்கதையும் சொல்லிட்டியா? நீ இப்படி வா, வக்கீல் வச்சு வாதாடி என்ன உள்ள சொல்ல போறியா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட எல்லா ரகசியங்களையும் பாண்டி தெரிஞ்சுக்கிட்டான். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. விடிஞ்சா அவன் விசாரணைக்கு இருக்கக்கூடாது.